ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஃபஜ்ஜி ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 50 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கோங்க. நான் வந்து மில்கி மிஸ்ட் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பட்டர் சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 100 கிராம்ஸ் ஆஃப் டார்க் காம்பவுண்ட் எடுத்துருக்கேங்க. அதையும் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 40 கிராம்ஸ் ஆஃப் மைதா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் வந்து 15 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து 1/4 kgக்கான மெஷர்மெண்ட் நான் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. அதை நான் வீடியோவில் ஆட் பண்ண மறந்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை சலிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா அது கட்டி கட்டியாக நம்ம பேட்டரில் நிற்கும். ஸோ அதனால் சலிச்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒயிட் சுகர் 90 கிராம்ஸும் ப்ரௌன் சுகர் 20 கிராம்ஸும் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வந்து ப்ரௌன் சுகர் வேண்டாம் அப்படின்னா ஒயிட் சுகர் வந்து 100 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே என்ஃப் தான். எப்போவுமே நம்ம ப்ரௌனி செய்கிறதுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணோன்னா நல்ல கிரிங்கிள் டாப் கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு 2 ஃபுல் எக் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பவுடர் சுகர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 மினிட் மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓவர் பீட்டும் பண்ணக்கூடாது. ப்ரௌனி ஒரு மாதிரி கேக்கியாக ஆயிரும். நமக்கு வந்து ஃபஜ்ஜியாக தான் நம்ம இப்போதைக்கு செய்கிறோம். நெக்ஸ்ட்டு சாக்லேட் அண்ட் பட்டரை மெல்ட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கேக் டீனில் வந்து நம்ம பேட்டரை ஊற்றிட்டு ஏர் பபிள்ஸை ஒரு டூத் பிக் வச்சு எடுத்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 180 டிகிரி நான் ப்ரீ ஹீட் பண்ண வச்ச ஓடிஜியில் நான் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க.